இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கலாத்திய சபைக்கு பவுல் சிலுவையை குறித்து கற்றுக் கொடுத்த சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே கலாத்திய சபைக்கு பவுல் கற்றுக் கொடுத்த சில காரியங்கள். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன். சிலுவை, இந்த பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். காரணம், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு ரகசிய ஒரு அனுபவம், சிலுவையின் அனுபவத்தை இவர் பெற்றிருக்கிறார். இயேசுவை அடையாளப்படுத்துகிறார், அடையாளமாக வைக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில சவுலை குறித்து அவர் பவுலாக மாறின போது அவனை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து அவர் எருசலேமுக்கு வருகிறார். அவர் பர்னபாவோடும் தீத்துவோடும் சேர்ந்து போகிறான். அவர்கள் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி வந்தது? அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அளவுக்கு அவனை யார் மாற்றினது என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்படுறாங்க. இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது கலாத்திய சபையிலே. அங்க பிரச்சனை என்னன்னா, இங்கே யூதர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பாரம்பரியத்துல இருக்கிறாங்க, புறஜாதிகளுக்கிடையே அவர்களுக்குள்ளே பிரிவினை வருகிறது. அவர்கள் யூதர்கள் நியாய பிரமாணத்தை தான் விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க. ஆனால் புறஜாதிகளிடத்திலே பவுல் சொல்கிறார், இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி இயேசுவை முன் வைக்கிறார். இப்போது பேதுருவை குறித்து பவுல் சொல்கிறார். பேதுரு யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறான். ஆனால் பவுல் சொல்றான், என்னை ஆண்டவர் தேவன் புறஜாதிக்கென்று அனுப்பி வைத்தார். ஆண்டுடைய சுவிசேஷத்தை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி கலாத்திய சபையிலே அவர் சொல்ற, கலாத்தியர் 2:16 நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையேன்னு சொல்ற. நியாய பிரமாணத்தினால ஒருத்தன் நீதியானாக மாற்ற முடியாது. பாருங்க, பக்க வழியாக வந்த கள்ள சகோதரர்கள் உள்ளே நுழைந்து தவறான காரியத்தை போதிக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்திய சபை மக்கள் தவறான போதனைக்கு நீங்க போறீங்க பாருங்க. எதை குறித்து தவறாக குறிப்பிடுங்க? விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களை குறித்து அங்கே பெரிய பிரச்சனை வருகிறது. இப்போ பவுல் சொல்கிறார், நியாய பிரமாணம் கிடையாது, விருத்த சேதனம் கிடையாது, இயேசுதான் உண்டு, இயேசுதான் மெய்யான தேவன். அவர் சிலுவையில் நமக்காக பாடுபட்டு அவர் நம்மை மீட்க பாவ பலியானார் என்பதை கலாத்திய சபைக்கு 2ஆவது அதிகாரத்திலே அவங்க எழுதுகிறார். பாருங்க, பவுலை குறித்து அங்கே சொல்ல போனா அவர் கலாத்தியர் 2:18 நான் இடிந்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். நான் சொன்ன காரியத்தை இப்போ பேதுரு நீ சொல்றீங்களே, யூதர்கள் என்னும் நியாய பிரமாணம் விருத்த சேதனை குறித்து நான் எவ்வளவு வைராக்கியமா இருந்தேனோ அதை குறித்து பேதுரு நீ தவறாக விதைக்கிறாயேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளாக கோபம் வருது. பாருங்க, பேதுருட்ட போயிட்டு சண்டையிடுகிறான். கலாத்தியர் 2:11 மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்த போது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன் என்று சொல்றான். பேதுருவை எதிர்த்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா, நீ செய்கிறது தவறு, மனுஷனுக்கு முன்பதாக நீ
வேறு காரியம் செய்கிறார். யூதர்களை பார்க்கும்போது யூத முறைமைப்படி பேசுகிறார். புறஜாதிகளுக்குள்ள போய் புறஜாதிகளுக்கு ஏத்தமாய் பேசிக்கொண்டு மாறுவேடம் போடுகிறார் என்று சொல்லி நேருக்கு முகமுகமாய் திட்டுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட நாமும் கூட கலாத்திய சபையை போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இருந்து நமக்காக பாடுபட்டார். ஆனால் சில நேரங்கள்ல நாம் என்ன செய்கிறோம்? புறஜாதிகளுக்குள்ள முறைமையின்படி புறஜாதிகளை போல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக காரியத்தை நினைத்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் வருகிறது. கலாத்தியர் 2:14 இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமைக்காக நடவாமல் புறஜாதியின் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூத முறைமைக்காக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்று சொல்லி கேட்கிறான். நீ புறஜாதி, நீ யூதனா இருந்துட்டு புறஜாதியா நீ கட்டாயப்படுத்துற? நீ ஒழுங்கா இருக்கணும். உன்னுடைய எண்ணங்கள்ல இயேசு இருக்கிறாரா? இயேசுவை நீ மெய்யான தேவன் என்பதை நீ அறிவிக்கிறாயா? யூதர்களுக்கு ஏத்தமாய் நடித்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி தைரியமாய் பேசுகிறார். பவுலை குறித்து பேதுருவே ஆச்சரியப்படுகிறார். கலாத்தியர் 2:13 மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினால் பர்னபாவும் இழுப்புண்டாள். பாருங்க, வெளியே ஒரு வேஷம், உள்ளுக்கு ஒரு வேஷம். இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த லெந்து நாட்களை நாம் எவ்வளவேனும் வைராக்கியம் பாராட்டிக்கிறோம். பாருங்க, சில நேரங்கள்ல நாமும் பேதுருவை போலதான், பர்னபாவை போலதான் வெளித்தோற்றத்தை காட்டுகிறோம். பயபக்தியாக வேதத்தை வாசிக்கிறது இந்த லெந்து நாட்கள்ல ரொம்ப பயபக்தியாக ஆலயத்துக்கு வந்து உபவாசித்து அப்படி 40 நாட்களும் சில காரியங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு வெளித்தோற்றத்திலே பேதுரு போல ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கலாத்திய சபைக்கு பவுல் சொன்னது போல கர்த்தர் சொல்லி ஏமாற்றாதீங்க, ஆண்டவரை ஏமாற்றாங்க. அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் இன்றைக்கு கலாத்திய சபைக்கு சொன்ன காரியம் என்னன்னா, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அந்த அனுபவம் நமக்கு கிறிஸ்துவுடனே நாம் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் இருக்க, பாவத்தை நாம் சிலுவையில அறையத்தக்க அனுபவம் நாம் பெற்று இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த சிலுவை, இந்த பாடுகள், இந்த லெந்து நாட்கள்ல என்னுடைய பாவத்தை நான் சிலுவையில அறையணும், ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீன் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு சில நேரங்கள்ல நாங்க பேதுருவை போல புறஜாதிகளுக்கு ஏற்றது போல எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம்ப்பா. வெளி தோற்றத்தை காட்டி கொண்டிருப்போம். எங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. அங்கே சவுல் பவுலாக மாறி அவன் கிறிஸ்துவுடனே நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி அவன் தனக்கான காரியங்களை, சிலுவையை தனக்கு ஒரு அடையாளமாக்கினது போல நாங்களும் சப்பா அடையாளமாக்கி கொள்ள உமக்கு நாங்க சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.